சென்னையில் பிரஸ் மீட் இருக்கு. அங்க நீங்க சார் பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணிச்சிருக்கீங்க. பாஜக கூட்டணி போனது பிடிக்கலையா சார்? தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் யுவராஜ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தற்போது பாஜகவுடன் கூட்டணி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சென்னையில் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை யுவராஜ் சந்தித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். எதற்காக நடந்தது இந்த சந்திப்பு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாளர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது ஈரோட்டில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் யுவராஜ் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்பொழுது சந்தித்து உரையாற்றி சென்றிருக்கிறார். சென்னையில் வந்து ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார் உள்ளிட்டோர் வந்து கூட்டணி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடந்த பொழுது அங்கே செல்லாமல் அவர் சேலத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த பொழுது மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்ததாக கூறிவிட்டு அவசரமாக காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனிடையே வந்து சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்ததற்கான காரணம், அங்கு கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் வந்து காரில் வந்து சென்று விட்டார். செய்தியாளர்களுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இது தொடர்பாக அவர் கூறும் பொழுது அங்கு ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி முடிவாகி இருக்கக்கூடிய தகவலை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிப்பதற்காக ஒரு மரியாதை நிமித்தமாக தெரிவிக்க வந்ததாக கூறியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இவர் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பானது வந்து தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. பாலன், நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு.